ஓம் அருவமும் உருவமாகிய நாதியாய் பலவாயொன்றாய் பிரம்மமாய் நின்ற ஜோதி பிளம்புகது ஓர்மேனியாகி கருணைகூர் முகங்கள் ஆறும் கரங்கள் 12 கொண்டு ஒரு திருமுருகன் வந்தாங்கு உதித்தனன் உலகமுய்ய. ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடிகள் இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டுமென்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபீடத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். என்றும் மங்களகரமான விஸ்வாவசு வருஷம் பங்குனி மாதம் 19ஆம் நாள் 2/4/2026 வியாழக்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து இஷ்ட தெய்வங்கள் குலதெய்வங்களையும் வழிபாடு செய்து பெற்றோர்கள் பெரியோர்கள் உருவானவர்களையும் வணங்கி அவருடைய அன்பையும் ஆசியம் பெறுகின்ற பொழுது எந்த நாளுமே நமக்கு நல்ல நாள். இன்று குருவாரம் என்கின்ற வியாழக்கிழமை. நாம் ஆசார சிலராக ஆலய வழிபாடுகளை செய்து வியாழ பகவானை தட்சிணாமூர்த்தியை பிரார்த்தனை செய்து மஞ்சள் மலர்களாலே அர்ச்சனை வழிபாடுகள் செய்கின்ற பொழுதிலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்கக்கூடியது. அவ்வாறு நாம் இந்த ஆலய வழிபாடுகளிலே ஆசார சிலராக செல்ல வேண்டும். நமது சமய கலாச்சார விழுமியங்களை அடுத்த சந்ததிக்கு எடுத்து கூறுகின்ற வகையிலே ஆண்கள் வெள்ளை வேட்டி சால்வை அணிந்து செல்ல வேண்டும். கடைகளிலே மஞ்சள் வேட்டி, சிகப்பு வேட்டி, பச்சை வேட்டி, நீல வேட்டி வியாபாரத்துக்கு வச்சிருக்கிறார்கள் என்றால் அதை போய் எல்லாரும் வாங்கி இப்போ கட்டிக்கொள்வது. அது யார் கட்டுறதுன்றது முறை இல்லாமல் போயிட்டு. கலர் வேட்டி யார் கட்டுறது? ஆன்மீகத்திலே திளைத்து கொண்டிருக்கிறோம், எங்களுக்கு இல்லற வாழ்க்கை வேண்டாம், துறவரத்தை நாடுகின்றவர்கள், இல்லறம் வேண்டாம் என்கின்றவர்கள் தான் கலர் வேட்டி கட்டுறது. ஏனையவர்களெல்லாம் வெள்ளை வேட்டி சால்வை அணிந்து ஆழ்பாதி ஆடை பாதி என்கின்ற வகையில் இந்த பிரார்த்தனைகள். அதே போல் தாய்மார்கள், பெண்கள், இளம் பிள்ளைகள் நாகரிக உடைகளை தவிர்த்து நமது சமய கலாச்சார பண்பாட்டு உடைகள், அந்த பட்டு சேலை அணிந்து, இளம்பிள்ளைகள் பட்டுப்பாவாடை தாவணி அணிந்து, குழந்தைகள் பட்டுப்பாவாடை அணிந்து செல்லுகின்ற பொழுது அந்த தெய்வீக சக்தி நமக்கு உடனடியாக கிடைக்குமா? ஆழ்பாதி ஆடை பாதி. அது மட்டுமல்லாமல் ஆலயங்களுக்கு செல்லுகின்ற பொழுது இப்போல்லாம் ஒரு நாகரிகம், தலை விரித்து போட்டு போனால் தான் அது அழகு என்று நினைத்து கொண்டிருக்கிறோம். தலைவிரி கோலம் என்பது அபசகுணத்தை குறிக்கும். அது வீட்டுக்கு தரித்திரம் என்று சொல்வார்கள். வீட்டிலே கூட தலைவிரி கோலத்தோடு நிற்கப்படாது. தலைவிரி கோலம் என்பது அபசகுணத்தை குறிக்கும். தசரத சக்கரவர்த்தி மாழ்வதற்கு காரணமாக இருந்தது கைகேயி தலைவிரி கோலத்தோடு இருந்தது என்று சொல்வார்கள். இந்த தலைவிரி கோலம் அபசகுணத்தை கொடுக்கக்கூடியது, அது தரித்திரத்தை கொடுக்கக்கூடியது, வாழ்வில் உயர்வு உங்களுக்கு தராது. எத்தனை முறை போய் நீங்கள் சாமி கும்பிட்டாலும் தலைவிரி கோலத்தில் கும்பிட்டால் இறைவன் திரும்பியும் பார்க்க மாட்டான். இது சில பேர் அதை சொல்வார்கள். கோவிலில் அம்பாளை தலைவிரி கோலமாக அலங்காரம் செய்து வைக்கிறார்கள், காளி அம்பாளை. அது அம்பாளை அலங்காரம், அதற்கு பெயர். அது அவ்வப்போது ஒவ்வொரு வடிவத்திலே அம்பாளை பிரார்த்தனை செய்வது. அதற்காக நாங்கள் தலைவிரி கோலத்தோடு தான் போகணுன்ற கிடையாது. தலைவாரி பின்னி கட்டி பூச்சூடி ஆலயங்களுக்கு சென்று வழிபாடு செய்கின்ற பொழுது எங்களுடைய பண்பாடு, நாம் சைவ சமயத்தவர்கள் தமிழ் மக்கள், எங்களுக்கொண்டொரு கலாச்சாரம் இருக்கிறது, எங்களுக்கொண்டொரு பண்பாடு இருக்கிறது. இதனை பாதுகாக்க வேண்டியவர்கள் நாம். இதனை பெற்றோர்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். பிள்ளைகள் எப்படி கோயிலுக்கு போகிறார்கள் என்று கவனிப்பதற்கு முதலில் பெற்றோர்கள், ஆண்கள் வேட்டி சால்வை அணிந்து கோயிலுக்கு போகணும். இது அப்பா லோங்ஸோட தான் கோயிலுக்கு போகிறாரு, அப்பா கட்டக்களி சான் அடித்து கோயிலுக்கு போவார், அப்பா நின்ற உடுப்போட டிஷர்ட்டோடைய கோயிலுக்கு போகிறாருன்னு அது பிள்ளைகளுக்கும் அது தெரியாது. பிள்ளைகளை நல்வழிப்படுத்த வேண்டும். இது பெற்றோர்களுடைய கடமை. எதிர்கால சந்ததியை நல்வழிப்படுத்த வேண்டிய இந்த ஆலய வழிபாடுகள் காலை மாலை வீட்டிலே சுவாமி அறையிலே அந்த பிள்ளைகளை பழக்கத்துக்கு கொண்டு வர வேண்டும். காலையில் எழும்பி குளிச்சுட்டு போய் சாமிக்கு விளக்கேற்றி ஒரு தேவாரத்தை படி,
ஒரு அபிராமி இருந்தால் ஒரு பாடலை படி. சரி, காலை நேரம் இல்லையா, மாலை நேரத்தில் ஒரு நாளைக்கு ஒரு அபிராமி இருந்தால் பாடலை பாடமாக்கு என்ற அந்த பிள்ளைகளை நல்வழிப்படுத்த வேண்டிய பொறுப்பு பெற்றோர்களுக்கும் உண்டு என்ற நல்ல சிந்தனையோடு டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருடத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மன மகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாக சுகினோ பவந்து சமஸ்த சன்மங்களானி சந்து. சுபம்.